ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். மே மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் ஒரு சேவாக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்கங்கிறது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தோமாலா சேவாக்கு 2,43,326 பேர், அர்ச்சனா சேவாக்கு 2,39,568 பேர், அஷ்டதல பாத பத்மராதனாக்கு 2,30,093 பேர், சுப்பிரபாதம் சேவாக்கு 2,63,748 பேர் மொத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ அதே நம்பரில் லாகின் செய்து ஆப்லேயோ இல்லைனா போர்ட்டலையோ சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் லைவாக லக்கி டிப் கனெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி அஷ்டதல பாத பத்மராதனா, தோமாலா, அர்ச்சனாலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சுப்பிரபாதம் சேவை போயிட்டுருக்கு. செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமா தெரியப்படுத்துவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவாவில் செலக்ட் ஆயிருக்கோங்கிறதும் லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளோட ரிசல்ட் பர்டிகுலராக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயும் போய் நம்ம ரிசல்ட் பார்த்துக்கலாம். இங்கேயும் அப்டேட் பண்ணுவாங்க, செலக்டட் நாட் செலக்டட்னு சொல்லிட்டு. சுப்பிரபாதம் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸில் இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு ஹாப்பி சேவா, செலக்ட் ஆகலைன்னா எவ்ரி மந்த் நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் எப்போ திருமலாக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுவோம். செலக்ட் ஆனவங்க 2 டேஸ்க்குள்ளார பே பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் ஒருத்தரோட ஃபோட்டோவும், 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் 2 பேரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MB கீழே ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ஆதார் கார்டு ஃபோட்டோ இருக்கிற சைடாக பார்த்து சும்மா உங்கள் மொபைலே அப்படியே பிடிச்சி அப்லோட் பண்ணுங்கள். ரீசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை 1 MB கீழே இருக்கணும் ஃபைல் சைஸ். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 11:30 போல் நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மினிமமாக அவைலபிளாக இருந்தது. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தேசன் டோக்கன் இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தேசன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2:30லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். பிப்ரவரி 24 திருப்பதி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பதிக்கு இதுக்கு முன்னாடி கோவிந்த ராஜபுரம், ராமானுஜபுரம் அப்படிங்கிற பேர் இருந்தது. இந்த பிப்ரவரி 24 தான் 1130வது வருடம் திருப்பதி அப்படிங்கிற நேம் வந்தது. அண்ட் ஸ்ரீ ராமானுஜர் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் சுவாமி பிரதிஷ்டை பண்ணி விகனச ஆகம் அந்த முறையை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்ததும் இந்த டேயில் தான். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமான டேஸ் அப்படின்னா கருட சேவா மார்ச் 4, தங்கரதம் மார்ச் 5, ரத உற்சவம் மார்ச் 7, சக்கரஸ்நானம் மார்ச் 8. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,304 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.61 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 20,261 பேர். தரிசனம் பார்க்கறதுக்கு டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 10 மணி நேரம் ஆறதா சொல்லியிருக்கிறாங்க. ரீசன்ட் மந்த்ஸில் லக்கி டிப் 2 அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு லக்கி டிப் மட்டும்தான். ஸோ மே மாதத்தோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகிடுச்சு. லக்கி டிப்பும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அதே மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து நாளைக்கு 22 காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவாவோட புக்கிங் இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டும் அதற்குண்டான தரிசன டிக்கெட்டும் இருக்குது. மே மாதத்தோடது 23 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் அதற்குண்டான அக்காமடேஷனும்,
மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங்கும் இருக்குது. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திருமலாக்கும் திருச்சானூருக்கும் ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் புக்கிங் இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கோனா மே மாதத்துக்கு உண்டான புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் மே மாதத்தோட திருமலாக்கும் மார்ச் மாதத்தோட திருச்சானூருக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட். டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். 27ஆம் தேதியும் 3 புக்கிங் இருக்குது. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்மணி சேவாவோட புக்கிங். ஸோ நேற்று வாலண்டி சேவா புக்கிங் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 27ஆம் தேதி ட்ரை பண்ணி பாருங்கள். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம், 1000 ரூம். நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலாம். அந்த டைம் ஒட்டி ஒரு 5 to 7 க்யூவில் நின்றுட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிடிடியோட ரூம்ஸ் கிடைக்கும். அலாட்மெண்ட் SMS வரத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஆஃப்லைன் அக்காமடேஷன் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க, சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ரூம்ஸ் இருந்தால் ஃபுல் டே நைட் 9:30 மணி வரைக்கும் கூட கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல் ஆகிடுச்சுன்னா காலையில் 11:30 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அகெயின் சாயந்தரம் கூட சில டைம் ரூம் இருந்தால் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம போய் தான் செக் பண்ணி பார்க்கணுமாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸுக்கு திருமலாவில் ஸ்டே பண்ணுறதுக்கு சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கீழ்த்திருப்பதியில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் தங்குறதுக்கு விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் ஆன்லைன் புக்கிங் தான். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், தலபா கார்டன்ஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இந்த பில்டிங் இப்போ இடித்து புதுசாக கட்ட போகிறதுனால அங்கே ரூம்ஸ் எதுவும் கிடையாது. SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் லக்கி டிப் ரிசல்ட் வந்துருச்சுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் மற்ற இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். தேங்க்யூ.